குருவின் தினம் ஒரு சுவடுகளில் வரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்றைய நாள் எடுத்துக்கலாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த வரம்லாம் நம்ம பிறப்பெடுத்ததே ஒரு பெரிய மனித பிறவி எடுத்ததே ஒரு பெரிய மாபெரும் வரம் தான் சொல்லுவாங்களாங்க. அப்பேற்பட்ட பிறவியை இன்றைய நாளில் நம்ம எல்லோரும் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு புது சுவடுகளே சொல்லலாங்க. வாழ்க்கையின் நியதியை யார் ஒருவன் தன்னுடைய ஆயுட்காலம் முடிவதற்குள் அவன் வாழ்நாள் முழுமையையும் எப்படி வாழ்ந்து காட்டுகின்றானோ, அவனுடைய முழுமைத்துவம் அனைத்தையும் அவனால் முழுமை அடைந்து விட்டால் அவன் வரம் பெற்றதின் அரும்பெரும் சாதனையை இம்மனித பிறவியிலேயே அவன் அடைந்து விட்டான்னு கூட சொல்லலாங்க. நாங்கள் சொல்கிற வார்த்தை இன்னும் எல்லோருக்கும் எப்படியெல்லாம் புரிய போகுதுங்க. வரம்ங்கிற வார்த்தைக்கு எல்லோருமே ஏதோ புதுமையாக கொடுக்கணும், இல்லை யாரோ கடவுள் வந்து நமக்கு கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான வரங்கிறது எப்போ தெரியுமா கிடச்சிருக்கு? நம்ம மனித பிறவி எடுத்த உடனே நமக்கு கிடைச்சிருச்சுங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை யாருமே சரிவர தனக்குள் இருக்கும் மாபெரும் பொக்கிஷத்தை உணராத பட்சத்தில் அந்த வரம் இன்று வரை யாருக்கும் பயன்படாமலே போயிடுச்சுங்க. உண்மையான வரம் பெற்றவர்கள், அதாவது தனக்குள் ஏற்பட்ட அனைத்து அதிசயங்களையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி, தான் இந்த உலகத்தையே ஆள முடியும், ஏன் இந்த பிரபஞ்சத்தையே தன் கைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சக்தியை எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் தன் குருநாதராகியவர் கொடுத்து விட்டார். அதாவது கடவுள்னு நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. அவர் கொடுத்துட்டாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிறக்கும் பொழுதே அவ்வரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அது எப்பொழுது மறைக்கப்பட்டது என்றால், நீ தன்னை உணரும் பொழுது, மீண்டும் வெளிப்படும் பொழுது அதிலிருந்து நீ உருபெறுவாய். அவ்வரமும் அதிலிருந்து உனக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விடும்ன்றதையும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறோங்க. குழுவாய் ஒருவன் நியமித்த ஒவ்வொரு சாகா வரத்திலும் தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை தன்னுள் இருந்து அதை வெளிப்படுத்த ஒருவர் தன்னை உருப்படுத்திவிட்டால் போதும். இவ்வரம் இவ்வுலகத்தையே ஆளும் வரம் மனிதனின் மறுபிறவி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.